கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங், வெள்ளவத்தை IBC ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில். வணக்கம். மற்றும் ஒரு உலகவல நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். சர்வதேச அரசியல் மற்றும் தூதரக அரங்கில் நீண்ட காலமாக நீடித்து வரும் அமெரிக்கா மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையிலான பனிப்போர் தற்போது ஒரு புதிய மற்றும் முக்கியமான திருப்பு முனையை எட்டியிருக்கின்றது. கத்தார் நாட்டின் தலைநகரான தோஹாவில் ஈரான் மற்றும் அமெரிக்கா ஆகிய இரு நாடுகளுக்கும் இடையே தொழில்நுட்ப மட்டத்திலான ரகசிய பேச்சுவார்த்தைகள் தற்போது அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளதாக சர்வதேச முன்னணி ஊடகம் ஒன்று செய்தியை வெளியிட்டும் இருக்கின்றது. உலக நாடுகள் அனைத்திலும் பொருளாதார மற்றும் பாதுகாப்பு நகர்வுகளை தீர்மானிக்கும் இந்த நாடுகளின் தற்போதைய நகர்வுகள் பிராந்திய அமைதிக்கான புதிய நம்பிக்கையையும் அதே நேரத்தில் பல்வேறு சவால்களையும் ஒரு சேர ஏற்படுத்தியும் இருக்கின்றது. இந்த தொகாவில் இரு நாடுகளுக்கும் இடையே தொழில்நுட்ப பேச்சுவார்த்தைகள் விறுவிறுப்பாக தொடங்கியுள்ள போதிலும் இரு தரப்பு உயர்மட்ட அதிகாரிகளும் இடையே எந்த ஒரு நேரடி சந்திப்புகளும் தற்போதைக்கு திட்டமிடப்படவில்லை என்பது தூதரக வட்டாரங்களில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. அரசியல் ரீதியான மோதல்கள் மற்றும் கொள்கை முரண்பாடுகள் முழுமையாக கலைக்கப்படாததால் இந்த நாடுகள் தங்களுக்கு உயர்மட்ட பிரதிநிதிகளை நேரடியாக பேச்சுவார்த்தைகளத்தில் இறக்க தயங்குகின்றது. இதனால் நேரடியாக முகம் கொடுக்க பேசாமல் தங்களுக்குள் இருக்கும் தொழில்நுட்ப குழுக்கள் மூலம் மிகவும் நுணுக்கமான விவகாரங்களை முதலில் பேசி தீர்க்க இரு நாடுகளும் சம்மதித்தும் இருக்கின்றது. அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய இரு நாடுகளுக்கு இடையிலே பல தசாப்தமாக தீர்க்கப்படாமல் இருக்கும் மிகவும் கடினமான மற்றும் சிக்கலான தொழில்நுட்ப விவாதங்களை கையாள்வதற்காக தொஹாவில் தற்சமயம் குறைந்தது 3 பிரத்யேக பணிக்குழுக்கள் தீவிரமாக இயங்கி வருவதாக தகவல்கள் வெளியாகியும் இருக்கின்றது. இந்த 3 குழுக்களும் அணுசக்தி விவகாரம், ராஜதந்திர உறவுகள் மற்றும் முடக்கப்பட்ட நிதி விவகாரம் ஆகிய 3 முக்கிய தளங்களை மையமாக கொண்டு தங்களது விவாதங்களை முன்னெடுத்து வருகின்றது. இதில் முதலாவது குழு ஈரானின் அணுசக்தி திட்டம் மற்றும் அதன் மீதான சாத்தியமான கட்டுப்பாடுகள், சர்வதேச அணுசக்தி முகாமையின் விதிமுறைகளை ஈரான் பின்பற்றுவது போன்ற விவகாரங்களை ஆராய்கின்றது. இரண்டாவது குழு இரு நாடுகளுக்கும் இடையே உள்ள ராஜதந்திர பிளவுகளை குறைத்தது எதிர்காலத்தில் அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தைகளுக்கான பாதையை எவ்வாறு அமைப்பது என்பது குறித்து விவாதிக்கின்றது. மூன்றாவது குழு சர்வதேச தடைகள் காரணமாக உலகில் பல்வேறு வங்கிகளில் முடக்கப்பட்டுள்ள ஈரானின் பில்லியன் கணக்கான நிதிகளுக்கு தகுந்த உத்தரவாதங்களை வழங்குதல் மற்றும் அந்த நிதிகளை பாதுகாப்பாக ஈரானிடம் மீண்டும் திரும்ப அளிப்பது தொடர்பான மிக துல்லியமான நிதி விவாதங்களை மேற்கொண்டு வருகின்றது. அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளுக்கிடையே எட்டப்பட்ட வாய்ப்புள்ள இந்த புதிய ஒப்பந்தத்தின் மிக முக்கியமான மற்றும் உடனடி விளைவு என்பது இந்த பிராந்தியத்தில் உள்ள சர்வதேச வர்த்தக கப்பல்களை எவ்வித அச்சமுமின்றி மீண்டும் பாதுகாப்பாக இயங்க வைப்பதன் என சர்வதேச அரசியல் மற்றும் பாதுகாப்பு ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியும் இருக்கின்றனர். பாதுகாப்பு ஆய்வாளரும் ஆஸ்திரேலியா நாட்டின் முன்னாள் பாதுகாப்பு தலைவரும் இது குறித்து தனது ஆழமான கருத்துக்களை குறிப்பிட்டும் இருக்கின்றார். தொகாவில் நடைபெற்று வரும் இந்த பேச்சுவார்த்தைகளின் மூலமாக எட்டப்பட்ட உடன்பாடுகள் அரபு வளைகுடாவில் அமைந்துள்ள துறைமுக நகர்வுகளுக்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த உலக பொருளாதாரத்துக்கு மிக மிக முக்கியமானது என்று அவர் தெரிவித்தும் இருக்கின்றார். ஏனெனில் சர்வதேச கடல்சார் வர்த்தக பாதைகளின் பாதுகாப்பு இந்த இரு நாடுகளின் உடன்பாட்டிலேயே முழுமையாக தங்கியும் இருக்கின்றது. பாதுகாப்பு ஆய்வாளர் தற்போதைய ஈரானின் பொருளாதாரம் பலம் குறித்து தெளிவாக விளக்கியும் இருக்கின்றார். சர்வதேச தடைகள் மற்றும் அழுத்தங்கள் நிலவி வரும் போதிலும் ஈரான் நாடு தற்போதைய சூழலில் தனது கச்சா எண்ணெய் உலக நாடுகளுக்கு வெற்றிகரமாக ஏற்றுமதி செய்ய முடிந்து வருகின்றது. இதன் காரணமாக ஈரான் தனது தேசத்தின் நிதி இழப்புகளை எவ்வித தடையுமின்றி தொடர்ந்து நிரப்ப முடிகின்றது. எனவே தற்போது பிராந்தியத்தில் நிலவி வரும் அரசியல் மற்றும் போர்க்கால சூழல்கள் ஈரானின் தலைநகரான தெஹ்ரானுக்கு ஏற்கனவே பெறும் சாதகமாகவே அமைந்துள்ளது என்று அவர் தெரிவித்தும் இருக்கின்றார். இந்த தற்போதைய நிலைமை இன்னும் எவ்வளவு காலம் நீடிக்கின்றதோ அந்த அளவுக்கு சர்வதேச எண்ணெய் வர்த்தகம் மற்றும் நிதி வருவாய் இருந்து ஈரான் தொடர்ந்தும் பாரிய பொருளாதார பயன்களை பெற்றுக்கொண்டே இருக்கும் என்று அவர் சுட்டிக்காட்டியும் இருக்கின்றார். அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய இரு வல்லரசு நாடுகளையும் ஒரே
நேர்கோட்டுக்கு கொண்டு வந்து சர்வதேச பதற்றங்களை தணிப்பதில் மத்திய கிழக்கு நாடான கத்தார் மிகவும் உன்னதமான மத்தியஸ்தர் பாத்திரத்தை வகித்துக் கொண்டு வருகின்றது. இதுகுறித்து ஈரான் நாடு வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிவியல் அமெரிக்காவுடனான இந்த முக்கிய ஒப்பந்தம் மற்றும் தொழில்நுட்ப விவாதம் தொடர்பாக தங்களது முக்கிய மத்தியஸ்தரான கத்தார் நாட்டு அரசுடன் இன்று தொகாவில் மிக விரிவான பேச்சுவார்த்தைகளை நடத்தவுள்ளதாக தெரிவித்தும் இருக்கின்றது. கத்தாரின் தூதரக பொறியியலின் மூலமாகவே அமெரிக்க தரப்புக்கு தங்களது கருத்துக்களும் நிபந்தனைகளும் கொண்டு சேர்க்கப்படுவதாக ஈரான் குறிப்பிட்டும் இருக்கின்றது. தொகாவில் முகாமிட்டுள்ள 3 பணிக்குழுவின் இந்த தொழில்நுட்ப மட்டத்திலான பேச்சுவார்த்தையானது அமெரிக்கா ஈரான் இடையிலான போர் ஆண்டுகால பகைமையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு முதற்கட்ட முயற்சியாகவே இருக்கின்றது. உலக பொருளாதாரத்தையும் வளைகுடா பகுதியின் கடல்சார் வர்த்தக பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இரு நாடுகளும் உள்ளதால் இந்த திரைமறைவு பேச்சுவார்த்தையின் இறுதி முடிவுகளை நோக்கியே ஒட்டுமொத்த உலக நாடுகளும் தற்போது ஆவலுடன் காத்துக்கொண்டும் இருக்கின்றது. அடுத்ததாக மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் தற்போதைய அரசியல் மற்றும் இராணுவ சூழலானது மிகவும் முக்கியமானதொரு திருப்பு முனையை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கின்றது. ஒருபுறம் உலக பொருளாதாரத்தையும் எரிசக்தி விநியோகத்தையும் தீர்மானிக்கும் ஹோர்முஸ் ஜலசந்தியை மையமாக கொண்டு புதிய தூதரக மோதல்கள் பேச்சுவார்த்தைகளும் தொகாவில் அரங்கேறிக் கொண்டு வருகின்றது. மறுபுறம் லெபனான் எல்லையில் ஆஸ்திரேலிய ராணுவத்தின் தரைவழி தாக்குதலும் படைகள் பின்வாங்கலில் ஏற்பட்டுள்ள முட்டுக்கட்டிகளும் பிராந்திய அமைதியை மீண்டும் கேள்விக்குறியாக மாற்றியும் இருக்கின்றது. சர்வதேச அளவில் பெரும் உற்றுநோக்கலை ஏற்படுத்தியுள்ள இவ்விரு விவகாரங்களையும் தற்போது உண்மை நிலவரங்கள் இங்கு விரிவாக ஆராயப்பட்டும் இருக்கின்றது. சர்வதேச கடல்சார் வர்த்தக பாதையின் மிக முக்கிய புள்ளியாக விளங்கும் ஹோர்முஸ் ஜலசந்தி விவகாரத்தில் ஈரானின் தற்போதைய நிலைப்பாடு குறித்து அந்த நாட்டு உயர்மட்ட பேச்சுவார்த்தையாளரான முகமது பாகர் காலிப் மிகவும் ஆழ்த்தனமான கருத்துக்களை வெளியிட்டும் இருக்கின்றார். ஹோர்முஸ் ஜலசந்தி என்பது வெறும் ஒரு கடல்வழி பாதை மட்டுமல்ல, அது தற்போதைய சர்வதேச அரசியலரங்கில் தெஹ்ரானின் அதிகாரத்தின் மாபெரும் கருவி என்று அவர் பிரகடனப்படுத்தியும் இருக்கின்றார். மேலும் அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளுக்கு இடையே ஏற்கனவே எட்டப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் விதிகள் மற்றும் நிபந்தனைகள் அனைத்து முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் வரை இரு நாடுகளுக்கும் இடையிலான இறுதி உடன்படிக்கை குறித்து அடுத்த கட்ட அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தைகள் எக்காரணம் கொண்டும் தொடங்கப்பட மாட்டாது என்று அவர் திட்டவட்டமாக வலியுறுத்தியும் இருக்கின்றார். இது அமெரிக்க தரப்புக்கு ஈரான் விதித்துள்ள மிகவும் கடுமையான நிபந்தனையாக பார்க்கப்படுகின்றது. ஈரான் மற்றும் அமெரிக்கா ஆகிய இந்த வல்லரசு நாடுகளையும் ஒரே நேர்கோட்டுக்கு கொண்டு வந்து பிரத்யேக பதற்றத்தை தணிப்பதற்கான கத்தார் நாடு தொடர்ந்து தனது தூதரக மத்தியஸ்த பணியை முன்னெடுத்துக் கொண்டே இருக்கின்றது. இதன் ஒரு பகுதியாக கத்தார் பிரதமரும் வெளியுறவு அமைச்சரும் தெஹ்ரானுக்கு வருகை தந்துள்ள அமெரிக்க தூதர்களை மற்றும் நேரில் சென்று சந்தித்து உயர்மட்ட விவாதங்களை நடத்தியும் இருக்கின்றனர். இந்த சந்திப்பின் போது ஈரானுடனான அடுத்த கட்ட நகர்வுகள் மற்றும் வளைகுடா பிராந்தியத்தின் பாதுகாப்பு நிலைமைகள் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டும் இருக்கின்றது. அதேவேளை ஈரானிய பேச்சுவார்த்தையாளர்களும் தற்சமயம் கத்தார் தலைநகரான தொகாவில் முகாமிட்டு இருக்கின்றனர். பேச்சுவார்த்தைகளை ஒருங்கிணைக்கும் கத்தார் வெளியுறவு அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியும் இருக்கின்றது. இருப்பினும் இவர்களின் இந்த வருகையானது அமெரிக்க தரப்புடன் ஒரு முழுமையான அரசியல் உடன்பாட்டை எட்டுவதாக அல்லாமல் குறிப்பிட்ட சில தொழில்நுட்ப மட்டத்திலான விவாதங்களை மேற்கொள்வதற்கு மட்டுமே என்று தெளிவுபடுத்தப்பட்டும் இருக்கின்றது. இந்த தொழில்நுட்ப பேச்சுவார்த்தைகள் சூழலுக்கேற்ப நேரடியாகவோ அல்லது பொதுவான மத்தியஸ்தர்கள் மூலமாகவோ மறைமுகமாகவோ அமையலாம் என்று கத்தார் வெளியுறவு அமைச்சகம் தங்களது உத்தியோகபூர்வ அறிக்கையில் சுட்டிக்காட்டியும் இருக்கின்றது. தூதரக களத்தில் இத்தகைய இழுபறிகள் நீடித்து வரும் இதேவேளையில் போர்க்களத்தில் பதற்றம் சற்று குறையாமல் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. தெற்கு லெபனான் பகுதியில் ஆஸ்திரேலிய ராணுவம் மேற்கொண்டு வரும் தாக்குதல்களின் தொடர்ச்சியாக ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா அமைப்பு மற்றும் ஒரு முக்கிய போராளியை கொண்டுள்ளதாக ஆஸ்திரேலிய ராணுவம் தற்போது போர்க்கள தகவலை வெளியிட்டும் இருக்கின்றது. இந்த தொடர் மோதல்கள் மற்றும் பாதுகாப்பு அம்சங்கள் காரணமாக தெற்கு லெபனானில் உள்ள ஸ்வதார் மற்றும் பாஷ்ரூன் ஆகிய மிக முக்கியமான முன்னோட்ட மண்டலங்களில் இருந்து ஆஸ்திரேலிய படைகளை திரும்பப் பெறும் நடவடிக்கைகள் தற்காலிகமாக பெரிதும் தாமதமாகியுள்ளதாக ஆஸ்திரேலிய உள்நாட்டு ஊடகங்கள் விரிவாக செய்தி வெளியிட்டும் இருக்கின்றது. இந்த விடயங்களானது எவ்வாறு இருக்குன்னா மற்றும் ஒரு உலக வளத்தோடு இணைந்திருக்கலாம். வணக்கம். கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங் வெள்ளவத்தை IBC ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில்.